How's she now? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். She is all right. நீங்க உள்ள போய் பாருங்க. Thank you, doctor. அகிலா, ஏமா இப்படி பண்ணிட்ட? உனக்கு என்னம்மா குறை? அப்பாவையும் எங்களையும் நினைச்சு பார்க்காம இப்படி பண்ணிட்டியே. உனக்கும் மாப்பிளைக்கு என்னம்மா சண்டை? சொல்லு என்கிட்ட. அத்தை ஏன் படுறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. எதுக்கு அகிலா தற்கொலை பண்ணிக்க நினைச்ச? ஐயோ அத்தை, எதுக்கு நீங்க பழுதுட்டு இருக்கீங்க? நான் தற்கொலைக்கெல்லாம் ஒன்றும் முயற்சி பண்ணல. என்னம்மா சொல்ற? அப்புறம் எப்படிம்மா உன் கையில கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வந்து மயங்கி கிடந்த? ரத்தம் வந்து மயங்கி கிடந்தா உடனே சூசைட் அட்டெம்ப்ட்னு முடிவு பண்ணிடுறதா? இவர்கிட்ட பேசிக்கிட்டே இவருக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கலான்னு வெளியில வந்து கட் பண்ணப்போ தெரியாம கத்தி கையில பட்டுடுச்சு. அவ்வளவுதான். சரி, நான் தான் மயங்கி கிடந்தேன். என்னை இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? முதல்ல எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது சாரி வாங்கி கொடுங்க அத்தை. தோ இப்போ எடுத்துட்டு வரேன். தண்ணியிலேயே நடமாடுறவன்னா என்கிட்டயா நடிக்கிறீங்க? நடிங்க நடிங்க, உங்களுக்கு மேல நாங்களும் நடிப்போம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இந்த வேலை? அத்தை போயிட்டாங்களான்னு முதல்ல பாருங்க. அத்தை இல்ல. என்ன பிரச்சனை சொல்லு. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? என்ன கேள்வி இது? சொல்லுங்க, ஏன் காப்பாத்துனீங்க? செத்து போட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? வாய மூடுறிய கொஞ்சம். காலங்கத்தால் உன்னை இப்படி பார்த்த உன்னை எப்படி துடிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும். பேசாதீங்க. நேத்து எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, மறந்துட்டீங்களா? அத எந்த பொண்ணும் கேட்க கூடாத வார்த்தை அது. அத என்ன பார்த்து சொல்றப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே என் மேல ஆசிட ஊத்துன மாதிரி இருந்துச்சு. நெருப்பள்ளி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறமா நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அகிலா ப்ளீஸ். போதும் விஸ்வா. பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை சவக்கடியாது கிடைச்சதே. இதுவே சந்தோஷம்னு என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் தான் நான் கைய கிழிச்சுக்கிட்டேன். அகிலா, ஐம் சாரி. நான் நேத்து பூரா மூட விட்டு இருந்தேன் அகிலா. அதோட நான் தண்ணி அடிச்சிருக்க கூடாது. என் தப்பு தான். பட் நான் இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்லல. என்னமோ தெரியாதனமோ. உனக்கே தெரியும்ல, நான் நார்மலா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேனா? சிம்பிளி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் பேசிட்டேன். யார்கிட்ட என்ன பேசுறோன்னு கூட தெரியாம பேசிட்டேன். சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. நீ எந்த அளவுக்கு மனசு ஹர்ட் ஆயிருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருப்பேன்னு சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியுது அகிலா. சாரி அகிலா. இப்படி என் கையை பிடிச்சுக்கிட்டே இருங்க விஸ்வா. இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ரைட் இருக்கும் அப்படி பேசுறதுக்கு? நான் யாரு? ஆஃப்டர் ஆல் உன் லைஃப்ல நான் நடிக்க வந்தவன்னு சொல்ல வரீங்களா விஸ்வா? வேண்டாம் விஸ்வா. இதுக்கு மேல மேலும் மேலும் பேசி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன திட்ட, என்ன கண்டிக்க, ஏன் என்ன அடிக்க கூட உங்களுக்கு உரிமை இருக்கு விஸ்வா. ஆனா என் மனசை மட்டும் காயப்படுத்திடாதீங்க விஸ்வா.
மாலதி குழந்தைய தூக்கிட்டு எங்க போனா? என்ன நண்பா, கோயில சுத்துன்னு சுத்திட்டு இருக்க? ஏதாவது வேண்டுதலா? என்ன உன்னோட பொண்டாட்டியும் புள்ளையும் காணன்னு தேடி வந்திருக்கியா? உன்னோட சம்சாரத்தோட செல்போன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குமே. ஏய், சொல்லுடா, சொல்லு. என் பொண்டாட்டி குழந்தை எங்கடா? சொல்லுடா, சொல்லுங்கறல்ல. கையிடு நண்பா, இது கோயில், புனிதமான இடம். இங்க வச்சு சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்துறிய. பாக்குற 4 பேரை நம்மள என்ன நினைப்பாங்க? அட கையிடு நண்பா, கையெடு. இத பார் கணேஷ், இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையே என் பொண்டாட்டி குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. நீ மட்டும் என்கிட்ட விளையாடலாம், ஆனா உன்கிட்ட விளையாடக்கூடாதா? டேய், ஏன் நண்பா இப்படி டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகிறதுனால உன் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கு தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்க முதல்ல. என்ன நண்பா, அதிர்ச்சியாவும் குழப்பமாவும் இருக்கா? என்ன பண்றது? நீ அனாவசியமா என் ரூட்ல டிராமா பண்ணாம இருந்தா நான் உன் குழந்தையும் உன் ஒய்ஃபையும் கடத்திருக்க மாட்டேன். என்ன நண்பா முழிக்கிற? ரேவதி பணத்தோட என் வீட்டுக்கு வரும்போது ஒரு பொம்பளை அனுப்பி என் இமேஜை டேமேஜ் பண்ணுது நீதானே? என்ன நீ அப்படி பண்ண போய் தான் நான் இப்படி பண்ணேன். இது எப்படி இருக்கு? அடிச்சி பயமுடுறா. நீ ஒரு ஃப்ராடு. ரேவதி கடைசி வரைக்கும் உங்ககிட்ட பணம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். ஆனா அதுக்காக நீ மாலதியும் குழந்தையும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, உன்னை கொலை பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டா. ஏன் சுந்தர் இவ்வளவு எமோஷன் ஆவற? என் பேரை கெடுத்து எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கூடாம தடுத்தில, அதை நீயே சரி பண்ணி கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு போ. புரியுதா? டேய், முதல்ல மாலதியும் குழந்தையும் எங்க வச்சிருக்கிறங்கிறத சொல்லு. ஓ, உங்க பொண்டாட்டியும் புள்ளையும் கண்ணுல பார்க்காம எதையும் செய்ய மாட்டீங்களோ? தோ காட்டுறேன். வீடியோ சாட், வீடியோ கால் பாக்குறீங்களா? சொல்லு கணேஷ். மா கலாவதி, அந்த போனை கொண்டு போயிட்டு அவளை காட்டுறியா? சரிங்க. நண்பா பார் நண்பா. இந்தா. மாலதி, குழந்தைக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? ஜூஸ் எல்லாம் வேண்டாம் மல்லிகா, பால் இருந்தா கொஞ்சம் கொண்டு வா. இன்னைக்கு நீ என் வீட்ல சாப்பிட்டு தான் போகணும். சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் போவேன். நீ சமையல் ரெடி பண்ணு. ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே. என்ன நண்பா, கண்ணு குளிர்ச்சியா பார்த்துட்டியா? இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சர்க்கரைக்கு பதிலா விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லட்டுமா? என்ன? அது ரொம்ப நேரம் கூட ஆகாது. ஜஸ்ட் ஒரே ஒரு போன் கால் தான். போட்டுட்டேன் நண்பா. வேணாம் வேணாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். சரியா? மாமனார் வீட்டுல போய் எல்லார்கிட்டையும், குறிப்பா ரேவதி கிட்ட கணேஷ் வீட்டுல தகராறு பண்ணால ஒரு பொம்பளை, அது நான் செட்டப் பண்ண ஆளு, கணேஷ் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாதுக்காக நான் போட்ட நாடகம் அது அப்படின்னு சொல்லணும். சொல்றேன் நண்பா. தபர், இந்த நிமிஷம் வரைக்கும் உன் ஒய்ஃபும் குழந்தையும் பத்திரமா தான் இருக்காங்க. இனிமே அவங்க பத்திரமா இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. நாம கடத்தப்பட்டிருக்கின்ற விஷயம் கூட தெரியாம உன் ஒய்ஃப் அவங்க பழைய தோழிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ இத சொல்லாத. சொன்னா
உனக்கு தான் பிரச்சனை புரியுதா? என்ன யோசிக்கிற? சீக்கிரம் முடிவெடு நண்பா, இல்லனா நான் பால்ல விஷத்தை கலக்க வேண்டியது இருக்கும். ஆட்டா அகிலா, அகிலா, நான் வண்டியில் வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். டிரைவர் இருந்ததுனால கேட்கல. அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட கேட்குறாங்க என்ன நடக்குது, உனக்கு அகிலாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு மாதிரி சந்தேகத்தோடவே கேட்குறாங்க என்கிட்ட. அது சந்தேகம் இல்லைங்க, பாசம். அத்தைக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம். எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க. அந்த துடிப்புல தான் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, அவங்க கேட்ட விதம் ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதுல்ல. எப்படி விஸ்வா தெரியும்? தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு சொல்லல, நீ அவங்க கேட்டபோது அவங்கள நந்தினியை பத்தி என்கொயரி பண்ண வந்திருக்கேன். நந்தினி உங்க ஒய்ஃப் தானே? சொல்லுங்க சார். விஸ்வா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நீங்க அவங்க கூட வெளியில போய் பேசிட்டு வாங்க. சரி நீ போ. வாங்க சார், வெளியில போய் பேசலாம். வாங்க. சொல்லுங்க. அவங்க தப்பிச்சு போன விஷயமா தான் உங்ககிட்ட என்கொயரிக்கு வந்தேன். அவங்க உங்களை பார்க்க வந்தாங்களா? இல்லையே. உண்மையதான் சொல்றீங்களா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் ஒய்ஃபை காணோன்னு கமிஷனர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் உங்கள் ஸ்டேஷனுக்கே வந்து உங்ககிட்டயே வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவ்வளோ ஓப்பனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது என் ஒய்ஃப் கிடைச்சாங்கன்னா முதல்ல உங்ககிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் ஏன் மறைச்சு வைக்கணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இது எங்களோட டியூட்டி சார். நந்தினி உங்க ஒய்ஃபா வேணா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஒரு சிலை கடத்தல் குற்றவாளி தான். ஸோ நான் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாகணும் சார். அதுக்காக தான் சார் உங்களை தேடி வந்திருக்கேன். ஐ எம் சாரி சார். நந்தினி உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா சிலை கடத்தின கிரிமினலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் அவ எந்த தப்பும் செய்யல, என்னைக்கும் எந்த தப்பும் அவ செய்யவும் மாட்டா. புரியுதுங்களா? அதனால யார்கிட்டயும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ மறைக்க வேண்டிய அவசியமோ எனக்கு இல்ல. என் ஒய்ஃப் எனக்கு கிடைச்சானா நேரா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து கேஸை ஃபேஸ் பண்ணி அவ இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுவேனே தவிர உங்ககிட்ட பொய் சொல்லி அவளை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஓகே சார், நந்தினி வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வரேன். சரி. வாங்க மாமா. என்ன மாப்ள, போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? இல்ல, இது ஃபேக்டரியில் ஒரு சின்ன யூனியன் ப்ராப்ளம். நான் பேசிட்டேன், ஒன்றும் இல்லை. மூர்த்தி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சியா இல்லையா? மச்சான், அந்த கேஸ்ல நான் அப்பவே முடிச்சிட்டேன் மச்சான். அப்புறம் எதுக்கு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வரணும்? அது விஸ்வா, நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. மச்சான் கேக்குறாருல, சொல்லுங்களேன். இல்ல இல்ல, அதான் நான் தான் சொன்னேன். அது அந்த பிரச்சனை இல்லை, அது வேற ஒரு சின்ன இஷ்யூ தான். நான் பேசி அனுப்பிட்டேன். ஒன்றும் இல்ல மாப்ள, போலீஸ்காரங்க நம்ம வீட்டு படி ஏறி வந்தாங்கன்னா அதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதுக்காக சொன்னேன். இல்ல இல்ல, இனிமே வராம பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, முதல்ல உள்ள வந்து. பொய் சொல்றான். அகிலா, அப்பா வாங்கப்பா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னம்மா என்னாச்சு? கையில ஏன் கட்டு போட்டுட்டு இருக்க? பண்ணதாமா கேக்குறேன், சொல்லு.
சொல்லு. இல்லப்பா ஒன்றும் இல்லை. அவருக்கு விஸ்வாக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கும்போது தெரியாம கையை கட் பண்ணிக்கிட்டேன்ப்பா. ஏகிலா, எல்லாருமே ஆப்பிள உள்ளங்கையில வச்சு தானே கட் பண்ணுவாங்க. நீ என்ன மணிக்கட்டுல வச்சு கட் பண்ணியா? மூர்த்தி, அது அது இல்ல மச்சான். அகிலா ஏதோ பொய் சொல்றம்மா. shut up. இந்த பொய், புரட்டு, திருட்டு, பித்தலாட்டம் இதெல்லாம் என் பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் வராது. எல்லாத்தையும் உன்னோட வச்சுக்க. அப்பா அப்பா விடுங்கப்பா. மாமா ஏதோ தெரியாம உளறிட்டு இருக்காரு. நீங்க வாங்கப்பா, வாங்க. உன் பொண்ணுக்கு பொய் சொல்ல வராதா? அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற நாடகம் உனக்கு தெரிஞ்சா மவனே உனக்கு சங்கு தாண்டி. என்னங்க, அந்த கிழவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? கூட்டிட்டு வந்துட்டேன். ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க? சொன்னா தானடி தெரியும். நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. அகிலா தன்னோட கையை வெட்டிக்கிட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா. நான் காலையில தான் பார்த்தேன். அப்புறம் விஸ்வாவும் நானும் அலறி அடிச்சுக்கிட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். என்னது, அவளே கையை அறுத்துக்கிட்டாளா? ஆ, ஆனா ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மச்சாங்கிட்ட அவ ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருந்தாலே. ஏங்க, அவதான் உலக மகா நடிகையாச்சே, அவளுக்கு கதை விடுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அண்ணன் கிட்ட வேற மாதிரி போட்டு கொடுத்திருப்பேன். அந்த ஆளும் மண்டையை போட்டிருப்பான். போடி, அந்த கிழவனுக்கு ஆயுசு கட்டி. அவன் அவ்வளவு சீக்கிரமா மண்டையை போட மாட்டான். ஏங்க, நேத்து ராத்திரி 2 பேரும் ஒன்னா சேரணும்னு பிளான் பண்ணி தான் நம்ம உள்ள அனுப்பிச்சோம். ஆனா விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சே. ஒருவேளை 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவன் இவ கைய வெட்டினானா, இல்ல இவளே இவ கைய வெட்டிக்கிட்டாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆஸ்பத்திரியில வச்சு கேட்டா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி என்கிட்ட நடிக்கிறாங்க. நடிக்கட்டும் டி. இந்த நடிப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு? இப்ப அவ கைய மட்டும் தானே வெட்டிக்கிட்டா. அகிலா வயித்துல ஒரு வாரிசு வரட்டும். 2 பேர் கழுத்தையும் நான் வெட்டுறேன். சார் சார் சார், யாரு? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க என்னை தெரியலீங்களா? அங்க கணேசர் வீட்ல நீங்க பாத்திருப்பீங்களே. அன்னைக்கு அந்த ஃப்ராடு போய் கணேஷ் வீட்டுல கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஆமா, இப்ப என்ன விஷயமா என்ன தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் சார், அதான் வந்தேன். உண்மையா? என்ன சொல்றீங்க? கணேசர் வீட்ல நான் சண்டை போட்டேனே, அதெல்லாம் வெறும் நாடகம் சார். நாடகமா? என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு கணேசர் கிட்ட பணத்தை கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக என்னை இப்படி சண்டை போடுற மாதிரி நடிக்க சொன்னாங்க சார். நடிக்க சொன்னாங்களா? யார் அப்படி நடிக்க சொன்னது? உங்க வீட்டு மூத்த மருமகன் தான் அப்படி நடிக்க சொன்னாரு. கணேசர் வீட்ல நான் பண்ணது டிராமா சார். இந்த வீட்டு மருமகன் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்துக்காக தான் நான் போய் அப்படி நடிச்சேன். கணேஷ் சார நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல சார். அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததும் கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ. உங்க மருமகன் என்கிட்ட வந்து நான் சொன்ன நேரத்துக்கு ஒரு வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டியேன்னு கேட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சண்டை போட்டா பணம் தரேன்னு சொன்னாரு. அதான் நீங்க எல்லாம் வரும்போது நான் அப்படி சண்டை போட்டேன் சார். பாத்தீங்களாப்பா உங்க மாப்பிள்ளையோட யோகியத்தை? பணத்தை கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணி
என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே அனுப்பி அவர் பேரையே கெடுத்திருக்காரு. ஐயோ ரேவதி ரேவதி, அவசரப்பட்டு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் பொறுமையாரு. இந்த அம்மா சொல்றதை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை பேரை நம்ம சந்தேகப்பட முடியுமா என்ன? இங்க பாருங்க, அவர் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நான் அப்படியே போயிருந்திருக்கலாம். தேவையில்லாம ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு பேசிட்டோமேன்னு என் மனசு உறுத்துச்சு. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் தீரலனா உங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சு நேருக்கு நேர் கேளுங்க.